டே ஆதிப்பையா, என்னடா வந்ததுல இருந்து என்னமோ தேடிட்டே இருக்க? பா, நானும் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், காணோம்பா. அதான்டா, எதை தேடுற? என் பொண்டாட்டிய தேடிட்டு இருக்கேன்பா. ரூம்ல தான் பாருடா, குளிச்சுட்டு வரேன்ட்டு வந்தேன், அதுக்குள்ள ஆளு காணோம். ஏண்டா, என் மருமகளை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த? கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேனேடா. ஓ, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்கப்பா போனா அவ? வீட்டுக்குள்ள வரதுக்கே பயந்துகிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஆள காணோம். டேய், அவ என்ன பண்ண போனான்னு கேட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள குளுகுளேன்னு இருக்கும். குளுகுளுன்னு இருக்குமா? ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாளா? டேய், ஏண்டா மொக்க காமெடி எல்லாம் போட்டு எனக்கு நெஞ்சு வலி வர வைக்கிற? சரி சொல்லுங்கப்பா, எங்க போனாவ? என் மருமக குடும்ப ஸ்திரீ ஆயிட்டாடா. குடும்ப இஸ்திரியா? டேய், ஆமாண்டா அவனே. புள்ள எவ்வளவு அழகா புருஷனுக்காக காஃபி போடணும்னு கிச்சனுக்கு வந்தா தெரியுமா? எது? நிம்மதி எனக்காக காஃபி போடலான்னு, அதுவும் கிச்சனுக்கு. டே, ஏன்டா இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுற? நல்லாதான் பேச பா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் மவனே, ஓ மேல சத்தியமாடா? ஏன் மேல? பா, ஆமாண்டா மவனே. பிள்ளை காஃபி போட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துரும் பாரு. தாலி மட்டும் தானே கட்டினேன், தாலி கட்டோட வா ஒரு பொண்ணு பொம்பளையா மாறிடுவா? டேய், அது தாண்டா மவனே தாலியோட மகிமை. ஒருவேளை இருக்குமோ? அப்பா, டா, என் மருமக வந்துட்டால. வடக்கண்ணு வடக்கண்ணு. அப்பா சொன்னது உண்மையாதான் இருக்குமோ? நம்ப முடியலையே. காலையில தானே தாலி கட்டின, சாயங்காலம் காஃபி போடவே ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு இவங்க வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாதே. அப்புறம் எப்படி? அப்பா காஃபி எடுத்துக்கோங்க. குட்ரா குட்ரா, நீ காஃபி போடுறேன்னு சொல்றேன், உன் புருஷன் நம்பவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு கப்பு கொடுக்கன்னு, அப்பதான் அவன் நம்புவான். ஆதி எடுத்துக்கோ. மச்சான், உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இந்த காஃபி நீ தான் போட்டேன்னு. டேய், நான் தாண்டா போட்டேன், குடி. எப்படி அதுக்குள்ள பொறுப்பு வந்திருக்கும்? டே குடிடா, ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். வாவ், அட 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 அட, என்ன மனம், என்ன சுவை. காஃபினா இது வல்லவா காஃபி? டே மவனே, உங்க அம்மா ஒரு காஃபி போடுவாளே, கழனி தண்ணியில கலர் பொடியை கலந்து விட்ட மாதிரி. சி, என்னடா காஃபி அது? இத பாருடா, இது தாண்டா காஃபி. செம்மையா இருக்கு, ஒன்ன மாதிரியே. டே மவனே, என்னடா இவ்ளோ பேசிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? காஃபி எப்படிடா இருக்கு? கதை அப்படி போகுதா? சின்ன ஜெருசுங்க, இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நாளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குங்க. ரெண்டும் தனியா சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம எதுக்கு சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி நம்ம இடத்தை காலி பண்ணிருவோம். மவனே, நடத்து நடத்து. அப்பா போயிட்டாரு. ஆமா. சரி வா உட்காரு. ஹோய், என்னடா இது? காஃபி இவ்ளோ டேஸ்டா இருக்கு. இவ்ளோ டேஸ்டா காஃபி போட தெரியும்னு நீ என்கிட்ட சொன்னதே இல்ல. டேய், எனக்கே தெரியாதுடா. உனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போடணும் தான் உள்ள வந்தேன். இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு சத்தியமா நானும் எதிர்பார்க்கல. சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எது செஞ்சாலும் அது அழகா வரும்னு. அதே மாதிரிதான் உன்னை நினைச்சுக்கிட்டே காஃபி போட்டேன். அது இவ்ளோ டேஸ்டா வரும்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. நீ எனக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. ரூம்ல தானே இருந்த, திடீர்னு எதுக்கு கீழே வந்து காஃபி போடுறேன்னு வந்த? என்னமோ தெரியல, உனக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கீழே காஃபி போட வந்தேன். ஆனாலும் அந்த பொண்ணுங்களா இருக்கீங்களே, ரொம்ப கஞ்ச பிசினாரிங்கடி நீங்களா. கஞ்ச பிசினாரியா? ஏண்டா? ஏண்டி, நீ சாரி கட்டிட்டு வந்தோடனே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் ட்ரெடிஷனலா வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தேனே, என்ன பார்த்து ஒரு அழகா இருக்கேன்னு சொன்னாதான் என்னவா? இருந்தா சொல்ல மாட்டோமா? எது எது? என்னடி, அப்ப நான் நல்லா இல்லையா? டேய், நீ எப்போதுமே அழகுதாண்டா. உன் குணத்திலயும் சரி, பாக்குறதுக்கும் சரி. உன்னை அப்படியே சுத்தி போட்டு சொடக்கு போட்டோன்னு வச்சுக்கோயேன், எல்லா வரலையும் சொடக்கு வரும். அந்த அளவுக்கு மேல கண்ணு போட்டிருக்கோம். அப்படிங்கிற? பின்ன என் மச்சான் அழகோ அழகுதானே. ஐயோ சரி சரி, ரொம்ப புகழாத, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, இந்நேரம் வீட்ல எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. ஏய் ஏய் ஏய், ஏண்டி இந்த நல்ல நேரத்துல அந்த மனுஷனை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? பேசுறதுக்கு உனக்கு வர டாபிக்கே இல்லையா? டேய், சரி என்ன டாபிக் பேசலாம்? அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு காஃபி குடிச்சுக்கிட்டு போலாம்ல. எங்க? என்னடி எங்கன்னு கேக்குற? ரூமுக்கு தான். டேய், மணி சாயங்காலம் 6 மணி தாண்டா ஆகுது. இப்பவே ரூமுக்கு போய் என்ன பண்றது? ஆமா, 11 மணிக்கு போனா மட்டும் கிழிச்சிருவீங்க. போடா. என்னடி, அப்போ உனக்கு ஓகே இல்லையா? அது வந்து
உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லடா, நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு, அதுலயும் எக்ஸாம்ஸ் இருக்கு, சீக்கிரமா தூங்கணும். தூங்க போறியா? என்னடி நான் என்னென்னமோ கனவு கண்டுட்டு வந்துட்டு இருந்தேன், நீ என்ன தூங்க போறேன்னு சொல்லிட்ட? புரியுதுடா, இருந்தாலும் போடி, நான் எவ்வளவோ கனவு கண்டுட்டு வந்தேன், இப்படி பண்றியே. ஐயோ மச்சான், சாரிடா. உன்னை கல்யாணம் பண்ணதுனால தானே உனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். காலேஜ் இருக்கு, எக்ஸாம் இருக்குன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆனா எல்லாம் நடக்கிறது தான். ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாம் ப்ராப்பரா நடந்திருக்கும். நீங்கிறதுனால தானே இப்படி இருக்கு. சரி விடு, என்னவோ ஆதி. விடு, அத பத்தி பேசாத, கடுப்பாகுது. சரி, நீ போய் என் ரூம்ல தூங்கு, நான் போய் மொட்டை மாடியில தூங்குறேன். மச்சான், என்ன? ஏய் ஏய், அழுறியா? என்ன அப்படி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்ல. இதுவே வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாம் கரெக்டா நடந்திருக்கும்னு சொன்னல. அப்ப நான் உனக்கு கரெக்டானவ இல்லையா? ஏய் லூசு, பைத்தியக்காரியாடி நீனு. போடா, நீ தானே சொன்ன. என்ன சொன்ன? இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும்னு சொன்னல. ஐயோ, சும்மா விளாண்டேண்டி. உன் மரமட்டைக்கு புரியுதா புரியலையா? தெளிவா ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னை விட உன்னோட எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யாரு? நீதான். உன்னோட கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யாரு? நீதான். வைஃபா இருந்தாலும் பொண்ணுங்கன்னா இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்றது யாரு? நீதான்டா. அப்புறம் எப்படிடி நானே அப்படி பேசுவேன்? லூசு, நான் சும்மா உன்கிட்ட விளாண்டேண்டி. இதெல்லாமா சீரியஸா எடுத்துப்ப? ஏன் அது மட்டும்தான் வாழ்க்கையா? இப்போதைக்கு உன்னோட கரியர்ல நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நாளைக்கு எக்ஸாம் நீ பாஸ் பண்ணணும். அதுதானடி முக்கியம். அதுக்கப்புறம் தானே எல்லாமே. ஆமா. அத கூட ஸ்ட்ராங்கா உன்னால சொல்ல முடியல, பட்டுன்னு அழுதுருவியா? போடா, நான் இவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆம்பளை பையன் தானே. அதுக்கு அதான் மனசு மாறிட்டியோன்னு நினைச்சேன். என்னதான் நான் ஆம்பளை பையனா இருந்தாலும் நான் உனக்கு புருஷன், உன்னோட நண்பன், எல்லாமே நான் தான். எல்லா வகையிலயும் நானும் யோசிக்கணும்ல. நான் பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு லாஸ்ட்ல உன்னோட கெரியர் போய் உன்னோட ஐடென்டிட்டி போய் இதெல்லாம் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டில் ஆகணும், அப்புறம் தான் மத்ததெல்லாம். கண்ணத்தோட அப்புறம் இங்க பாரு, இந்த காஃபி போடுற வேலை, தோசை சுடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எக்ஸாம்ஸ்க்கு ஒழுங்கா உட்காந்து படி. என்னடி என்னையவே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. சொல்ல மாட்டேன், பாட போறேன். பாடு, கேப்போம். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னை ருசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன். ஐயோ, இப்படியாவது தப்பிச்சு ஊரை விட்டு போயிடணும். இப்ப நான் எங்க நிக்கிறேன்? ஹைவேஸ்ல தானே நிக்கிறேன். ஒரு பஸ் சத்தம், ஒரு கார் சத்தம் எதுவுமே கேட்கலையே. இப்ப என்ன பண்றது? யாராவது வந்தாவது லிஃப்ட் கேட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போலாம். யாருமே காணோம். இது ஒரு கார் சத்தம் கேக்குது. ஸ்டாப். கார் நல்லா பக்கத்துல வர மாதிரி தான் சத்தம் கேக்குது. நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அன்புக்குடி, இவங்க அதுக்கு காரை நிப்பாட்டினாங்க. சார், சாரா மேடமான்னு தெரியல. காரை நிப்பாட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் எதுக்கு உங்களை நிப்பாட்டினேன்னா, நான் அவசரமா ஊருக்கு போகணும். இந்த பஸ் ஸ்டாப்ல மட்டும் டிராப் பண்ணிடுறீங்களா? இந்த டைம் ஆட்டோ எதுவும் கிடைக்கல. நான் கால் பண்ணி பார்த்தேன், அவங்க வேற ஏதோ சவாரியில இருக்கனால இப்ப அவசரமா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட், என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் விட்டுடுறீங்களா? ஐயோ, பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? சார், ஏதாவது பதில் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது. என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் கொண்டு போய் விட்டுடுறீங்களா? சார் தானா? தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். சார், ரொம்ப எமர்ஜென்சி, சீக்கிரம் போலாமா? ஓகே சார்.
ஏன் இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? நம்பி ஏறுறதுக்கு வர பயமா இருக்கே. சார் ஒரு நிமிஷம். இல்ல, உங்க பேர் என்ன? ஐயோ, பேரு கேக்குறாங்களே, என்ன சொல்றது இப்போ? வேண்டாம் துருவா, ஏற்கனவே நம்பரை வாங்கிதான் அவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் அவங்கள ஏமாத்தாத, உண்மையை சொல்லிடு. அன்பு. துருவன்? ஆமா, நான் தான் கார்ல வந்தேன். நீங்க தான் காரை நிப்பாட்டினீங்க. நீங்களா? ஆமா அன்பு, நான் தான். இல்ல, அன்னைக்கு நீங்க போன்ல என்ன திட்டிட்டு வச்சீங்களா, அதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் வேற ஏதாவது காரோ இல்ல ஆட்டோவோ புக் பண்ணி தரவா? போறீங்களா? ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்களே. இல்ல இல்ல, அது வந்து துருவன், அது என்னாச்சு அன்பு? சாரி, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே, வாங்க. அன்பு குடிக்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கா? அம்மா அப்பா யாருமே கிடையாதுன்னு சொன்னா, அப்புறம் என்ன எமர்ஜென்சியா இருக்கும்? கேட்டாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவா. சரி, எதுக்கு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவோம். அன்பு வாங்க.